அட பாவிகளா, மீசையும் மறு வச்ச மாறு வேஷமாடா. ஹோண்டா பார்த்தீங்கன்னா NX200 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது மோட்டார் சைக்கிளை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி சேல்ஸில் இருந்த CB200X மோட்டார் சைக்கிளை லைட்டாக மீசையும் மறு வச்சு ஸ்லைட்லி அப்டேட்ஸ் கொடுத்து NX200 இது ஒரு புது மோட்டார் சைக்கிள் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. மாறு வேஷம் இதோ பாருங்க பாஸ், இங்க பாருங்க பாஸ். அட பாவிகளா, மீசையும் மறு வச்சா அது மாறு வேஷமாடா. மாறு வேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களால. CB200X மோட்டார் சைக்கிள் இப்போ வந்து டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மோட்டார் சைக்கிளில் என்ன மாதிரியான ஃபியூச்சர் அப்கிரேட் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ இந்த பைக்கோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த CB200X மோட்டார் சைக்கிளை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக தான் இந்த NX200 வந்து NX200 லைனப்பில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து அதை கம்பேர் பண்ணக்கெல்லாம் வந்து அப்டேட்ஸ் கிடையாது. அதாவது இந்த கலர் கிராஃபிக்ஸை வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, பிளாக் ரெட் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு நியூ கிராஃபிக் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க NX200 அப்படின்னு சொல்லிட்டு வர மாதிரி. இந்த ஹெட்லாம்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்கோம், முன்னே இருந்ததோட விசிபிலிட்டிஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மேஜரான அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினில் வந்து பெருசாக அப்டேட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. சேம் அதே 184cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸோட வந்துடும், 17 bhp பவரையும் 16 Nm டார்கையும் ப்ரொடியூஸ் பண்ணும். அடிஷனலாக இதில் ஸ்லிப் அண்ட் அசிஸ்ட் கிளட்ச் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. OBD2 கம்ப்ளைண்ட்டோட வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு லிக்விட் கூல் கொடுத்துருக்கலாம், ஒரு ஆயில் கூல் கொடுத்துருக்கலாம், இல்லை இந்த 6 ஸ்பீட் கியர் பாக்ஸாக கொடுத்துருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் இங்கே பெருசாக கான்சென்ட்ரேட் வந்து பண்ணலை, கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் கோல்டு கலர் அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு லாங் ட்ராவல் சஸ்பென்ஷனாக இதை வந்து கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ முன்னே இருந்த வெர்ஷனில் இருந்து சேம் அதே 37 mm அதே சஸ்பென்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 inch வீல் தான் கிடைக்கும். ஒரு 19 inch வீல் கொடுத்துருந்தா அந்த ஆஃப் ரோடிங் கேப்பபிலிட்டிக்கெலாம் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு 17 inch வீல் தான் கொடுத்துருக்காங்க. ரேல வந்து மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் ட்ராவலில் பெருசாக சேஞ்சஸ் இல்லை, வீல்ஸ்லேயும் வந்து பெருசாக சேஞ்சஸ் இல்லை. ஆனால் டியூவல் சேனல் ABS வந்து இந்த முறை ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு வேரியண்ட் தான். ஸோ ஸ்டாண்டர்டாக வந்து இந்த டியூவல் சேனல் ABS கொடுத்ததுனால ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஹோண்டாவோட செலக்டபிள் டார்க் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 4.2 inch TFT கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஃபுல்லி லோடடான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷன் வந்துடும், ஒரு லோடடான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த மோட்டார் சைக்கிள் வந்து பண்ண அப்டேட். ஸோ பெருசாக வந்து அப்டேட் வந்து பண்ணலை. நியூ ஸோ அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நியூ கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க, இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, டியூவல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் இந்த மேஜரான அப்டேட். அண்ட் OBD2 கம்ப்ளைண்ட்டோட இந்த இன்ஜின் வந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெட்லைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் விசிபிலிட்டி வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கும் முன்னே இருந்ததை விட. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் த்ரோ வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LED ஹெட்லாம், ரேலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LED டெய்லாம், அந்த ஹார்னட்டில் பார்த்த மாதிரியான எக்ஷேப் டெய்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து LED கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மோட்டார் சைக்கிள் அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவ்வளோ தான். ஒரே ஒரு வேரியண்ட் தான், 3 கலர் ஆப்ஷன்ஸ், பிளாக், ரெட், ப்ளூ, இந்த மாதிரி 3 கலர் ஆப்ஷன்ஸ். இந்த வண்டியோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா 1,68,000 ரூபாய் எக்ஷோரூம் பிரைஸ் வந்து இதை கோட் பண்ணியிருக்காங்க. முன்னே இருந்ததை வந்து அந்த பிரைசிங் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அப்டேட் பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மோட்டார் சைக்கிள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குதா பிடிக்கலையாங்கிறத கமெண்ட் சொல்லிடுங்க. இதே மாதிரி இன்னொரு புது அப்டேட்ஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ நான் நினைக்கிறேன். பாய்.